வெல்கம் பேக் டு ஷர்மிளா சங்கர் விளாக்ஸ். போன விளாக்ல நம்ம பேராகிளைடிங் பார்த்திருப்போம். பேராகிளைடிங் முடிச்சுட்டு நம்ம வந்த இடம் தான் மணிகரன். மணிகரன் குழுல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. மணிகரன்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா மணினா ஜுவல்லரி, கரன்னா காது. பார்வதி தேவி தன்னோட கமண்டலத்தை இந்த இடத்துலதான் மிஸ் பண்ணிருக்காங்க. அத தொலைச்சதுனால ரொம்ப வருத்தத்துல இருந்திருக்காங்க. அப்போ சிவன் பெருமாள் தேடியும் கிடைக்கல. அப்ப அவரு கோபம் கொண்டு 3ஆம் கண்ணை திறந்த இடம் தான் இந்த இடம். அந்த நொடியில் இருந்தே இங்க ஹாட் ஸ்பிரிங் சுரந்துட்டு இருக்கு. ஹாட் ஸ்பிரிங்னா சுட தண்ணி நீரூற்று. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எரிமலை இருந்திருக்கலாம், அதனால கூட இப்போ ஹாட் ஸ்பிரிங் வரலாம். அப்படி இல்லைன்னா இங்க பூமிக்கடியில இருக்க பாறைகள் எல்லாம் சூடாக இருக்கலாம், அதனாலயும் நமக்கு ஹாட் ஸ்பிரிங் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க இந்த கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்க சீக்கியர்களும் இருப்பாங்க, இந்து மக்களும் இருப்பாங்க. ஏன்னா இங்க குருதுவாராவும் இருக்கு, மணிகரன் சாமி கோயிலும் இருக்கு. கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகணும்னே நமக்கு ஷூ விடுற இடம் இருக்கும். அங்க போய் நம்ம ஷூவை பிளேஸ் பண்ணிட்டு நம்ம உள்ள போகலாம். இயற்கையா சுரக்கிற இந்த ஹாட் ஸ்பிரிங்ல நிறைய மினரல்ஸ் இருக்கு. சல்ஃபர், ரேடியம், கால்சியம் நிறைய இருக்கு. இங்க குளிக்கிறதுனால நமக்கு தோல் நோய் எல்லாம் சரியாகும். உள்ள போகும்போது இந்த ஹாட் கேவ் இருக்கும். இங்க ஃபுல்லாவே சூடாதான் இருக்கும். நம்ம வெளியில இருக்க சில் கிளைமேட்டுக்கும் இதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கும். இந்த ஆட்கேக்குள்ள வரணும்னா நம்ம நிமிர்ந்து வர முடியாது, தலை குனிந்துதான் வரணும். இங்க பாருங்க, அந்த சின்ன வழியில தான் நம்ம வரணும். இந்த ஹாட் ஸ்பிரிங், ஹாட் கேவ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க குருதுவாரா டெம்பிள்குள்ள போயிட்டோம். இங்க பிரேயர் ஹால்ல நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு நாங்க சாப்பிட வந்துட்டோம். இங்க ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வாலண்டியர்ஸ் எல்லாம் சர்வ் பண்றாங்க. நம்மளும் வாலண்டியரா ஆகி சர்வ் பண்ணலாம். லட்சக்கணக்கான மக்கள் அங்க சாப்பிட்டாலும் அந்த இடம் சுத்தமா தான் இருக்கும். ஏன்னா வாலண்டியர்ஸ் அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளால முடிஞ்சா நம்மளும் அங்க போய் கிளீன் பண்ணலாம். அங்க பிளேட்ஸ் வாஷ் பண்ற மெத்தட் பாத்தீங்கன்னா 4 to 5 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணுவாங்க. எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தட்டு தனியா, ஸ்பூன் தனியா, கிளாஸ் தனியா சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து வரவங்க சாப்பிட எடுத்துக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப நம்ம லார்ட் சிவாவா பார்க்க போறோம். கோவில் வாசல்ல இது மாதிரி நிறைய கடை இருக்கும் ஷாப்பிங் பண்றதுக்கு. இங்க சிவன் கால அடியில ஒரு ஹாட் ஸ்பிரிங் சுரந்துகிட்டு இருக்கும். அந்த தண்ணியில நம்ம ஒரு மூட்டையில அரிசியை போட்டு நம்ம அதை வேக வச்சு எடுத்து அதை நம்ம பிரசாதமா சாப்பிட்டா நம்மளோட நோய் எல்லாம் தீரும்ன்றது ஒரு ஐதீகம் இருக்கு. இங்க நம்ம குருதுவாருக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் இங்கதான் வேக வைப்பாங்க. இங்க அரிசி வேக வைக்க நெருப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஹாட் ஸ்பிரிங்கே போதும். இங்க வேகிற சாப்பாடை சாப்பிட்டா நம்ம நோய் எல்லாம் போகும். அதனால நீங்க மணிகரன் போனா இந்த சாப்பாடை மிஸ் பண்ணாம சாப்பிட்டுருங்க. இங்க இருக்கிற நந்தி ரொம்ப பிஸியானவர். ஏன்னா எல்லாரும் அவர் காதுல போய் அவங்களோட வேண்டுதெல்லாம் சொல்லுவாங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மாதிரி கோயில் எல்லாம் பார்த்துடணும். அதனால கொடைக்கானல், ஊட்டி போற காசு எல்லாம் சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இது மாதிரி நார்த் சைட்ல இருக்க கோயில் எல்லாம் வாங்க, வித்தியாசமா இருக்கும். நம்ம சிறப்பு பூஜையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்ப நம்ம ஷாப்பிங்காக வந்துட்டோம். இங்க தெருவுக்கு தெரு நிறைய கடை இருக்கும். பார்த்து பேரம் பேசி வாங்குங்க. இந்த கடையில மட்டும் பேர பேச கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா இங்க நிறைய வால் வச்சிருந்தாங்க. வந்ததுக்கு அடையாளமா ஒரு குரூப் போட்டோ, ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். நீங்க மணாலி வரும்போது மணாலில ஒரு நாள் ஸ்டேயும், கசோல்ல ஒரு நாள் ஸ்டேயும் போடுங்க. ஏன்னா கசோல்ல பில்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அங்க இருக்கிற ரெசார்ட்ஸ் எல்லாமே அழகா இருந்தது. நாங்க போன நேரத்துலதான் பார்த்தோம் அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் ஆயிருக்கு. அங்க பாருங்க, நீட்டுக்கு ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, போகும்போது குப்பையை எரிக்கிறது, கேம்ப் ஃபயர் போடுறதுன்னு அங்க காட்டுக்குள்ள அட்டூழியம் பண்ணக்கூடாது. இந்த காட்டு தீ நாங்க பேராகிளைடிங் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தோம், இன்னும் அணையல. கசோல் போற வழி எல்லாமே அழகா இருந்தது. நிறைய ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ் நிறைய இருந்தது. ஏதாச்சும் ஒரு ரெசார்ட்ல போய் பார்க்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம பிரேக் எடுக்கலாம்னு நாங்க போன இடம் தான் இந்த இடம்.
உள்ள போய் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க போனோம். அங்க பாருங்க அந்த வியூ எல்லாம் அழகா இருந்தது. ஆனா உள்ள யாருமே இல்ல. கொஞ்சம் பேர் மட்டும் கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை போய் நாங்க எட்டி பார்த்துட்டு வந்தோம். நம்ம என்னதான் லேயரிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு போனாலும் அங்க அடிக்கிற குளிருக்கு நமக்கு தாக்கு பிடிக்க முடியாது. சரி வாங்க போய் பர்மிஷன் கேட்டு போய் அங்க உட்காரலாம் சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் அங்க சில் பண்ணிட்டு இருந்தோம். ஜாலியா இருந்தது. முடிந்த வரை ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்துவதை நிறுத்தவும். தமிழ் பேசினா தெரியாது. வெளிநாட்டுல ஒரு மாதிரி அட்லாஸ்ட் என்ன ஆச்சுன்னா நாங்க அங்க போய் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அவங்க எல்லாம் வெளில கிளம்பிட்டாங்க. இதுதான் வடக்கன்ஸோட ஃபார்முலாவை நாங்க ட்ரை பண்ண போய். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.